ஐயனார் வீட்டுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத வானதியை பார்த்தா உங்களுக்கும் ஓங்கி பலார்னு அறையணும் அப்படின்னு தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஆண்டி பொங்கல் கொண்டாட்டத்தை எல்லாம் முடிச்சுட்டு தன்னை பொண்ணு கேட்க வர சொன்ன வானதி கிட்ட உறுதியா சொல்லிடுறாரு, இதை பாரு வானதி, சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும். இன்னும் வீடு வேற இப்படி இருக்கு, அதெல்லாம் செட் ஆகாதுன்னு நான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் நீ அமைதியா இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிட பதிலுக்கு வானதி சொல்றாங்க, இதுதான் உன்னோட முடிவா பாண்டி? சரி, என்னோட முடிவையும் கேட்டுக்க பாண்டி. நீ ஓகே சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன? எங்க அப்பா அம்மா நீ வந்து பொண்ணு கேட்கலனா அவங்களே வந்து இங்க மாப்பிள்ளை கேட்க போறாங்க. அதனால உங்க வீட்டில் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துத்தானே ஆகணும் பாண்டி. அப்போ என்ன உங்கள் அண்ணன் சேரன் வந்துட்டு இல்லை பாண்டிக்கு என்னோட கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாரா என்ன? எனக்கு ஒன்றும் அப்படி சொல்லுவாருன்னு தோணலை. ஒன்னா அந்த நிலாவை துரத்தி அடிக்கணும், என்ன சும்மா தானே நடிக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேச உடனே பாண்டி தலையில் அடிச்சுட்டு, நான் என்னோட முடிவை சொல்லிட்டேன் வானதி, நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்க. தயவு செஞ்சு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது மனசு கோன்ற மாதிரி நீயோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ நடந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லிட உடனே சரி சரி எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற வானதி கிட்ட அவங்க அப்பாவும் அம்மாவும் கேட்குறாங்க, என்ன வானதி, பாண்டி வீட்டிலேருந்து பொண்ணு கேட்க வரேன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்க உடனே வானதி சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் அப்படியே வந்து பொண்ணு கேட்டு என்னை கல்யாணம் கட்டிட்டு போனாலும் நீ வேறம்மா, பாண்டி அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அப்பா சொல்றாரு, அதுவும் சரிதான், அவங்க வீட்டில் உள்ள மூத்த பையன் சேரன் இருக்கும்போது ஆண்டி தம்பி நல்ல பையங்கிறத நிரூபிச்சிருச்சு. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறத, உண்மையான பெருந்தன்மையான பையன் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்ல உடனே வானதியோட அம்மா அவங்க அப்பாவை ஒரு இடி இடிச்சு, யோ அவனுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகிறது, அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைய எப்போ நம்ம கரை சேர்த்துறது, அது வரைக்கும் இவளை அடக்கவும் முடியாது போலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி அந்த மாப்பிள்ளை பாண்டி தானே சொன்னாரு அப்படின்னு வானதி அவங்க வீட்டு ஆளுங்க யாரும் அப்படி சொல்லலைல்ல அப்படின்னு சொல்ல உடனே வானதியோ, அம்மா அவங்க வீட்டில் யார்கிட்டையும் நான் இந்த விஷயத்த சொல்ல, பாண்டி கிட்ட தான் முதல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விடு, நாம மாப்பிள்ளை கேட்டு போயிடுவோம் அப்படின்னு யோ தாம்பூல தட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு, எடுத்துட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போய் இல்லை ஒன்று கேட்டுப்புட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மாவும் வானதி போலவே அடங்கா பிடாரியா பேச உடனே வானதியோட அப்பா, இது என்னமோ முறையே சரியில்லாத மாதிரி தோணுது மரகதம், அதனால் அப்படின்னு சொல்ல, என்னையா அதனால் எதனாலன்னு முதல்ல தட்டை ரெடி பண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி சரி அப்படின்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டு அவரும் தாம்பூல தட்டு ரெடி பண்ணி நேராக பாண்டி வீட்டுக்கு வர்றாங்க. கூடவே வானதியும் வந்துட அங்கே ஐயனார் வீட்டில் நடேசன் சந்தோஷமாக கால் மேலே கால் போட்டு, எல்லாரும் என்ன பிளான் போட்டானுங்க என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு, கூட பிறந்த படு பாவிகளே இப்படி இருந்திருக்காங்களே, இன்னைக்கு என்ன அந்த ஐயனார் என்னை கைவிட்டுட்டாரா இல்லை மருமக போல நிலா மூலமா தான் குலதெய்வமா வந்து என்னோட குடும்பத்தை காப்பாத்தி நிறுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சந்தோஷமா கைத்து கட்டல வெளியில படுத்துக்கிட்டு இருக்காரு நடேசன். அந்த சமயம் பார்த்துட்டு வானதியும் அவங்க அப்பா அம்மாவும் மாப்பிள்ளை கேட்டு போய் நிற்க, இது என்ன இப்போதானே இந்த புள்ள போச்சு, எதுக்கு திரும்பவும் அவங்க அப்பா அத்தாவை கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு, என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்குறாரு நடேசனும். உடனே வானதியோட அம்மா, என்னென்ன உங்க வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி வாசல்லையே நிப்பாட்டிட்டு என்ன வேணும்னு கேட்பாங்களா, அதுவும் சம்மந்தியாக போற எங்களை பார்த்து அப்படின்னு சொல்ல உடனே நடேசனும், ஆட்ரா சக்க, சம்மந்தின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படி, நானும் சேர்ந்து தானே சம்மந்திங்கிறத முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா பாண்டி சேரா வாங்க இங்கே என்னமோ புதுசாக ஒரு வம்பெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வானதி, ஆமாம் என்ன என்னை பார்த்து வம்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சண்டைக்கு போகிறாங்க. அட இல்லை, இப்போ தான் அந்த கஸ்தூரியோடையும் சண்முகத்தோடையும் வம்பு முடிஞ்சு நிம்மதியாக பாட்டு பாடிக்கிட்டு படுத்திருந்தேன், இனி இது என்ன வில்லங்கமோன்னு நினச்சி வாய் தவறி வந்துடுச்சுமா, விடுமா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே நிலாவும் வெளியில் வர்றாங்க. எல்லாருமா வெளியில் வர, என்னப்பா வானதி என்ன வேணும், எதுக்காக அம்மா அப்பாவை இப்படி தட்டோட அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு சேரன். உடனே எதுக்கு தட்டோட வருவாங்க, சம்மந்த பேசுந்தா இது கூடவா உங்களுக்கு தெரியாது, கழுத வயசாகுது அப்படின்னு வானதி சேரன் முகத்தில் அடித்த மாதிரி பேச பக்கத்தில் நிற்கிற சோழன் சொல்கிறாங்க, இதை பாரு உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தின்னு தெரியும், அதுக்காக எங்கள் அண்ணன்
அண்ணனை எல்லாம் இப்படி பேசினேன்னா பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வானதி, பாண்டி பாரு பாண்டி, உங்கள் அண்ணன் தேவையில்லாமல் என்னை வம்பு கிழக்கிறான் அப்படின்னு சொல்ல பாண்டியோ, வானதி நீ முதல்ல எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லு, தேவையில்லாமல் நீ வந்தாலே ஏதாவது பிரச்சனை தான் வருது அப்படின்னு பாண்டியனும் சொல்ல உடனே வானதி, என்ன பாண்டி நீயும் வந்து என்னை பொண்ணு கேட்க மாட்டேன், எங்கள் வீட்டிலேருந்து உன்னை மாப்பிள்ளை கேட்க வந்தாலும் இப்படி வாசல்லையே நிப்பாட்ட வச்சு கேள்வி கேட்பியா, என்ன பாண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, தள்ளிக்க உள்ளே போய் பேசலாம், எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு விலக்கி விட்டுட்டு உள்ளே போக முயற்சி செய்கிறாங்க வானதி. உடனே நிலாவோ, என்னப்பா அம்மா அப்பான்னு வந்து தட்டத்தோடு வந்திருக்க, ஒன்றுமே எங்களுக்கு புரியலை அப்படின்னு கேட்க, என்ன பாண்டி உங்ககிட்ட வேணும்னா சொல்லாமல் இருக்கலாம், பாண்டிக்கும் எனக்கும் நிச்சயம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் அப்படியே குத்த வச்சு தன்னோட முழங்கால நட்டக்க வச்சு கையை வச்சு உட்காந்துடுறாங்க வில்லி போல வானதி நடு வீட்டில். உடனே பாண்டியும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க சோழன் பாண்டியை பார்த்துட்டு, என்னடா இது கொஞ்சம் கூட ஒரு முறை இல்லாமல் லூசு மாதிரி நடந்துக்குது அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாண்டியும், அண்ணன் எனக்கும் அதுதானே புரியலை அப்படின்னு. உடனே ஆமாம் உனக்கு ஒன்றும் புரியாது பாண்டி, நான் இவங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், என்ன இந்த நிலா சும்மா கொஞ்ச நாளைக்கு தானே இந்த வீட்டில் மருமகளாக நடிக்கிறதுக்கு வந்தா, அவள் ஜோலி முடிஞ்சா மூட்டையை கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே, மற்றவங்க இந்த வீட்டில் நிரந்தரமாக சந்தோஷமாக வாழ வந்தவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம அப்படின்னு சொல்ல உடனே நிலாவும், இதை பாருப்பா வானதி அப்படின்னு சொல்ல, அது போலத்தான் உனக்கு மூத்தவர் சேர இத்தனை நாளாக தான் பொண்ணு கிடைக்கலன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாரு, இப்போ தான் அந்த வடநாட்டுக்காரி சந்தா இருக்கால அவளை சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி அழைச்சிட்டு வர வேண்டியது தானே, அதெல்லாம் அவங்களோட விஷயம் பாண்டி, அதை விடு, நம்ம மேட்ருக்கு வருவோம், எப்போ கல்யாணத்தை வச்சுக்குவோம், முதல்ல உங்கள் அப்பாவை கூப்பிட்டு தட்டை பிடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அராஜகமாக நடு வீட்டில் உட்காந்து வானதி பேசிக்கிட்டு இருக்க நடேசன், என்ன சொன்ன என் மருமக நிலாவை மூட்டையை கட்டிட்டு போக சொன்னியா, இப்போ நீங்கள் தாண்டி போக போகிறீங்க வெளியில், முதல்ல வெளியில் இழுத்துட்டு வாடா பாண்டி அவளை அப்படின்னு சொல்லிட்டு உடனே, என்ன என் பிள்ளை இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறவளை கழுத்து பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மாவும் பேச, ஓஹோ வாயில் சொன்னால் அவங்களுக்கெல்லாம் பத்தாது, நான் பதில் சொல்ல வேண்டிய முறையில் சொல்கிறேன் அப்படின்னு அங்கே அவங்க அப்பா அம்மா கொண்டு வந்த தாம்பூல தட்டை காலால் எட்டி உதைக்கிறாரு நடேசன். உடனே எல்லாரும் அதிர்ச்சியாகி நிற்க வானத்தையும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. என் மருமக புள்ள நிலா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, எவ்வளவு காயப்படுத்துகிற மாதிரி பேச்சை பேசியிருக்க, டே பாண்டி இப்போ சொல்கிறேன்டா, இவ இந்த வீட்டுக்கு மருமகளாகிறதுக்கு லாயக்கே கிடையாது, கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சொல்ல உடனே பாண்டியும் சரிப்பா அப்படின்னு வானதியை கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ள போக உடனே வானதி ஓன்னு உட்காந்து அழுதுகிட்டே, என்ன பாண்டி இவ்வளவு தானே நீ என் மேலே வச்சிருக்கிற காதல், நல்லா புரிஞ்சிருச்சு, உங்கள் அப்பா உன் அண்ணி நிலா 2 பேரும் சொல்லி கொடுக்குறத கேட்டு என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளுறியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுக, இதை பாரு பொறுமையாக உங்கள் வீட்டில் போய் உங்கள் ஆத்தா அப்பனை 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் முழுக்க உட்காந்து அழுங்க, இங்கே உட்காந்து அழுகிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நடேசனும் துண்டை உதறி போட்டுட்டு கிளம்பிடுறாரு. அதே சமயம் சேரன் வந்துட்டு, இதை பாருப்பா வானதி, இங்கே வீட்டில் இட வசதி பத்தாது, நாங்களே நல்ல முறைக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்குறோம்ப்பா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, மற்றபடிக்கு இப்போ இங்கே நடந்ததுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல, இவகிட்டியானேன்னு